ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செல்வா கார்டனில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெட் கலரு. இது ஒரு வாட்டி பூத்துச்சுன்னா ஒரு 10-15 நாளைக்கு மேலே நல்லா ஸ்டாண்டர்டாக அந்த பூ வந்து கொட்டாமல் அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 20 ருபீஸ் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். சீக்கிரமாக வளர்ந்துடும், நல்லா சீக்கிரமாக மரம் மாதிரி வளர்ந்துடும். நான் இப்போ தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரங்கூன் மல்லின்னு சொல்லுவாங்க. பிங்க்கு ஒயிட்டு அந்த மாதிரி டபுள் காம்பினேஷனில் வரும் இந்த பூ. இது வந்து ரங்கூன் மல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா மதுகாமணி. இந்த தொட்டியில் இருக்குது பாருங்கள். இது ஆன்லைனில் தான் 300 கொடுத்து வாங்கினேன். இது நல்ல வாசனையாக இருக்கும். சென்ட்டெல்லாம் தயாரிப்பாங்க வெளிநாட்டில். இது வந்து நம்ம வீட்டு வாசல்லையே வச்சுருக்கோம். இது பேர் வந்து மதுகாமணி. நல்ல ஈவினிங்கில் மல்லி வகையை சேர்ந்தது தான். ஈவினிங்கில் பூக்கும் கொட்டை கொட்டையாக, நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து ஒயிட் கலர் போகன்வில்லா. இது வந்து ஒயிட் கலர் போகன்வில்லா. இது வந்து பிங்க் கலர் போகன்வில்லா. இது வந்து முல்லைக்கொடி, முல்லை செடியாக நான் வளர்க்குறேன். இதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும். இதே நல்ல மூணு முல்லைக்கொடி வச்சுருக்கேன். இதுலேயுமே நல்லா பூ இருக்குது. இதெல்லாம் வந்து போகன்வில்லா வந்து பிங்க் கலரு, ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். துளசியிலேருந்து திருநீற்று பற்றிலை சொல்லுவாங்க. இதுவுமே நல்ல மணமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் தான் வச்சுருக்கேன் நான். அதாவது திருநீற்று பற்றிலை, முல்லை, அப்புறம் வந்து ரங்கூன் மல்லி, அதுக்கப்புறம் இட்லி பூ, அதுக்கப்புறம் மதுகாமணி, இவங்கெல்லாம் வந்து வாசனை மலர்கள் தான். அதனால் இது பாருங்கள், மருதாணி. இது வந்து கத்திரி செடி. இது வந்து கத்திரி செடி. இது வந்து சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா ஈவினிங் வந்து நல்லா பிங்க் கலராக ஆகும். பூக்கும்போது வந்து ஒயிட் கலரில் தான் வரும். ஈவினிங் வந்து பிங்க் கலர் ஆகிடும். இது வந்து பப்பாளி. இது வந்து டிசம்பர் பூ, பிங்க் கலர். கருவேப்பிலை, அப்புறம் மருதாணி, நாவல் கன்று. இது வந்து குரோட்டன்ஸ்.